வருங்கால அரசு அதிகாரிகளே, நான் தான் உங்கள் எஸ்பி வேலன். கொஞ்சம் உடம்பு சரியில்லாத காரணத்தினால நம்மளால லைவ் வர முடியல. அது போக பொங்கல் லீவ் அப்படி வேற வந்துருச்சு. ஸோ அனைவருக்குமே இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் அப்படி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ வரக்கூடிய குரூப் 2 குரூப் 4 எக்ஸாம் அப்படிலாம் நம்ம கிளியர் பண்றதுக்காக நம்ம ரிவிஷன் நம்ம கொண்டு போயிட்டு இருந்தோம். இன்னைக்கு நம்ம வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஹிஸ்டரி அண்ட் இந்தியன் பாலிட்டியில இருந்து நிறைய விஷயங்கள் அப்படி நம்ம கான்ஸ்டியூஷனை பத்தி நம்ம ஹிஸ்டரி பத்தி நிறைய பார்க்க போறோம். ஸோ மறக்காம எல்லாரும் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ரொம்ப முக்கியமா புதுசா பாக்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு மறக்காம எல்லாரும் லைக்க போட்டு விட்டுருங்க. அதுபோக வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு டெலிகிராம் குரூப் வாட்ஸ்அப் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டு அப்புறமா பாருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃபுல்லா தான் பார்க்கணும். சரியா? முதல் கொஸ்டின் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஹூ இஸ் தி சேர்மன் ஆஃப் தி 15th ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபினான்ஸ் கமிஷன் 15th ஃபினான்ஸ் கமிஷன் நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்றது 1951 காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டுச்சு. அதோட முதல் தலைவரா என்சி நியோகி அப்படின்றவர் தான் இருந்தாங்க. ஆக்சுவலா இத மாதிரி நமக்கு மொத்தமா இப்போ பிரசண்டா 2025 நம்ம இருக்கிறோம். இப்ப பிரசண்டா நமக்கு 16வது நிதி ஆணையம் அப்படி இருக்குது. இந்த 16வது நிதி ஆணையத்தின் தலைவராக அரவிந்த் பனாகரியா அவர்கள் நமக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இப்ப இந்த நிதி ஆணையங்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அடுத்த கொஸ்டின் இருக்கு, நான் அதுல சொல்றேன். சோ இப்ப 15வது நிதி ஆணையம் பாத்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 2021 இருந்து 2026க்கானதுதான் இந்த 15வது நிதி ஆணையம். இதன் தலைவராக ரங்கராஜன் கிடையாது, விஜய் கேல்கர் கிடையாது, ஒய்வி ரெட்டி கிடையாது, என் கே சிங் அவர்கள் தான் நமக்கு ஆன்சர். அப்ப இந்த முதல் கொஸ்டினுக்கு நமக்கு ஆன்சர் என்பது ஆன்சர் ஆப்ஷன் ஏ, என் கே சிங் அவர்கள் தான் நமக்கு 15வது நிதி ஆணையத்தின் தலைவராக இருந்தாரு. நிதி ஆணையங்கள் அப்படின்றது யாரால நமக்கு நியமிக்கப்படும் அப்படின்றத மறக்காம எல்லாரும் என்ன பண்ணுங்க, வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் அப்படி பண்ணுங்க. நெக்ஸ்ட் ரெண்டாவது கொஸ்டின், which article of the Indian Constitution speaks about the functions of the Finance Commission? அப்ப ஃபினான்ஸ் கமிஷனோட ஃபங்க்ஷன்ஸ் முதல்ல அதோட செயல்பாடுகள் என்ன, அதை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்ன அப்படின்றது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபினான்ஸ் கமிஷனோட செயல்பாடுகள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு, அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு. இந்த ரெண்டு கவர்மெண்ட்கள் இருக்கக்கூடிய ரெவன்யூ சம்பந்தப்பட்ட இப்ப டாக்ஸஸ் இருக்கலாம், அந்த மாதிரி நிறைய ரெவன்யூஸ் வருவாய்கள் இருக்கும். இதை நம்ம ஷேர் பண்ணுவாங்கல்ல, இதுதான் இவங்களோட அடிப்படை செயல்பாடா இருக்குது. ஆக்சுவலா இப்ப 16வது நிதி ஆணையம் பார்த்தோம். இவங்க 2026 இருந்து 2031 இந்த காலத்துக்கான நிதி ஆணையம் தான் 16வது நிதி ஆணையம். இதுக்குதான் அரவிந்த் பனாகரியா நியமிக்கப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தோம். அது மாதிரி பினான்ஸ் கமிஷனை யார் நியமிப்பா அப்படின்னா ஆர்டிகல் 280 படி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் குடியரசுத் தலைவர். தற்பொழுது யார் இந்தியாவோட குடியரசுத் தலைவரா இருக்காங்க, மறக்க வீடியோக்களை கமிஷன்ல கமெண்ட் அப்படி பண்ணுங்க. அது மாதிரி இந்தியாவின் குடியரசுத் தலைவர்கள் தான் நமக்கு பினான்ஸ் கமிஷனை அமைக்க முடியும். இதோட ஆர்டிகல் என்ன அப்படின்னா ஆர்டிகல் 280 இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்டிகல். ஏன்னா பினான்ஸ் கமிஷன் அப்படின்றது டிஎன்பிசில ரிப்பீட்டட் ஒரு கான்செப்டாகவும் இருக்கு. அது போக இது பாலிட்டி மட்டும் இல்லாம எக்கனாமிக்ஸ்லயும் இந்த கான்செப்ட் அப்படி தொடரும். அதனால ஆன்சர் ஆப்ஷன் 280 தான் பினான்ஸ் கமிஷனோட செயல்பாடுகள் சொல்லக்கூடிய ஆர்டிகலா இருக்கக்கூடியது. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த மூணாவது கொஸ்டின், டிராஃப்டிங் கமிட்டி வாஸ் கான்ஸ்டியூஷன் ஆன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரசியலமைப்பு வரைவு குழு உருவாக்கப்பட்ட நாள் எதுன்னு கேட்கிறாங்க. இப்ப டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்றது கான்ஸ்டியூஷனை உருவாக்குறதுக்கு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படின்னு ஒண்ணு அமைச்சிருப்போம், அரசியல் நிர்ணய சபை அப்படின்னு அமைச்சிருப்போம் 1946 காலகட்டத்துல. இப்ப அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளின்றதுல மொத்தம் 21 குழுக்கள் அப்படி இருந்திருக்கும். அதாவது 21 கமிட்டிஸ் அப்படி இருந்திருக்கும். அதுல முக்கியமான ஒரு குழு அப்படிதான் இந்த அரசியல் வரைவு குழு. இவங்க வரைவு குழுன்னு தான் சொல்லப்படுது, எழுதப்பட்ட குழு அப்படின்னு சொல்லி சொல்லப்படல. ஏன் அப்படின்னா நமக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் கிடையாது, ஒரிஜினலா உட்கார்ந்து எழுதி உருவாக்கப்பட்டது கிடையாது. கிட்டத்தட்ட 60+ கண்ட்ரிஸ், 60க்கும் மேற்பட்ட நாடுகள்ல இருக்கக்கூடிய அரசியலமைப்புல இருந்து ஒவ்வொரு கான்செப்டும் நமக்கு தேவையானதை எடுத்து உருவாக்கப்பட்ட ஒரு வரைவு தான் இந்த வரைவு குழு அப்படின்னு அறிவிக்கப்படுது. அப்ப இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து ஒரு பாரோடு கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லப்படுது. அதுபோக உலகத்திலே மிக லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிதான். இத வரைவு குழுவாக இருந்து எழுதப்பட்டதுல மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்கன்னா மொத்தம் 7 உறுப்பினர்கள் இருந்தாங்க. இந்த வரைவு குழுவின் தலைவராக தான் டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள் நமக்கு வந்து தலைவராக இருந்தாங்க. இப்ப இதுலயே இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா இந்த 7 பேர்ல 2 நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு செயல்படாம வேற ஒருத்தவங்க வருவாங்க. இப்போ முக்கியமா DP கைத்தான் அப்படின்னு ஒருத்தங்க இருந்திருப்பாங்க. இவர் இறந்துருவாரு ஆக்சுவலா இந்த வரைவுக்குள்ள இருக்கும்போதே. அப்ப இவருக்கு பதிலாக யார் வந்தா அப்படின்றத மறக்காம வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் அப்படி பண்ணுங்க. இப்போ வரைவுக்குழு உருவாக்கப்பட்ட நாள் எது அப்படின்னா ஆகஸ்ட் மாசம் 29 1947 வருஷம். இப்பதான் நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளி 46 உருவாக்கிட்டோம். ஆனா வரைவுக்குழு உருவாக்கப்பட்டது ஆகஸ்ட் 29 1947 தான் வரைவுக்குழுன்ற டிராஃப்டிங் கமிட்டி அப்படி உருவாக்கப்பட்டது. இந்த கான்ஸ்டியூஷன் உருவாக்கப்பட்டு பிற்காலத்துல அசம்பிளி ஏத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நடைமுறைக்கு வந்ததுனாலதான் அம்பேத்கர் அவர்கள் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ஃபாதர் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இது ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின், ஹவு மெனி நம்பர்ஸ் வேர் எலெக்டட் ஃப்ரம் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்? அரசியல் நிர்ணய சபைக்கு பிரிட்டிஷ் இந்தியாவில பிராந்திய அரசாங்கங்களில் எத்தனை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படின்னு சொல்லி சொன்னோமா, அரசியல் நிர்ணய சபைன்னு சொல்லி சொன்னோமா, இது 1946 உருவாக்கப்பட்டுச்சு. அப்ப இந்தியான்றது பார்ட்டிஷன் பண்ண படல, அதாவது இந்தியா பாகிஸ்தான் பார்ட்டிஷன் பண்ண படல. அப்ப மொத்தமா இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எத்தனை இருந்தாங்கன்னா மொத்தம் 389 உறுப்பினர்கள் இருந்தாங்க. ஆக்சுவலா இதுல
ப்ராவின்சஸ் இருந்தது. ஓகே, இந்தியாவில் நிறைய மாகாணங்கள் இருக்கு. மாகாணத்துல இருந்து 292 உறுப்பினர்கள் அப்படின்னவங்க இதுல இருந்தாங்க ஆக்சுவலா. இதுல இந்த ப்ராவின்சஸ் மாகாணங்கள் இருந்து 292 பேர். அது மட்டும் இல்லாம சீஃப் கமிஷனர் ப்ராவின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது இங்க இருக்கக்கூடிய சீஃப் கமிஷனர் ப்ராவின்ஸ் வந்து ஒரு 4 உறுப்பினர்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டெல்லி, பிரிட்டிஷ் பலுச்சிஸ்தான், கூர்கு, இந்த பிளேஸ் நம்ம சீஃப் கமிஷனர் ப்ராவின்ஸ் சொல்லி சொல்லுவோம். அங்க இருந்து ஒரு 4 உறுப்பினர்கள் இன்னும் இருந்தாங்க. அப்ப மொத்தமா சேர்த்தா 296 ஆச்சு. இப்போ 389 296 போச்சுன்னா மிச்சம் 93 இடங்கள். அப்ப இந்த 93 இடங்கள் தான் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய இந்த சுதேச அரசுகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். கிட்டத்தட்ட இந்தியாவுல அரௌண்ட் 500 பிளஸ் 500 கிட்டத்தட்ட 570க்கும் மேற்பட்ட சுதேச அரசுகள் இருந்துச்சு. இந்த சுதேச அரசுகள் இருந்து ஆன்சர் ஆப்ஷன் பி 93 உறுப்பினர்கள் இந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியில் இடம்பெற்றாங்க. இது கான்செப்ட். அப்ப ஆன்சர் இது ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகே, 93 தான். நெக்ஸ்ட், ஃபைனல் மீட்டிங் வாஸ் ஹெல்ட் ஆன் Jan 24, 1950 வித் டைட்டில் ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியோட இறுதி கூட்டம் அப்படி நடக்குது. இன்னைக்கு ஜனவரி மாசம் 24ஆம் தேதி 1950 வருஷம் நடக்குது. இதோட தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியோட முதல் கூட்டம், ஃபர்ஸ்ட் கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டிசம்பர் மாசம் 9ஆம் தேதி 1946 வருஷம் நடந்திருக்கும். இதோட முதல் கூட்டத்தோட தலைப்பு என்ன அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி இருக்கக்கூடிய தற்காலிக தலைவரின் தேர்தல். யார் தற்காலிக தலைவர் தேர்வு செய்யப்பட்டா? ஓகே, வயதின் மூப்பின் காரணமாக மூத்தவராக இருந்த டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அவர் தான் நமக்கு வந்து முதல்ல தற்காலிக தலைவரா இந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளிக்கு தேர்வு செய்யப்பட்டாங்க. அப்போ முதல் கூட்டத்தின் டைட்டில் அப்படின்னா தற்காலிக தலைவர் தேர்தல், எலெக்ஷன் ஆஃப் டெம்பரரி சேர்மன் அப்படி ஆன்சர். ஆனா நம்ம என்ன கேட்டிருக்கோம்? கடைசி கூட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கடைசி கூட்டத்தின் தலைவரா நமக்கு யார் வந்தா அப்படின்னா நமக்கு சாரி டைட்டில் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த Jan 24 வந்து நிறைய விஷயங்கள் அப்படி நடந்திருக்கும். என்னெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமா நம்ம இந்தியாவுக்குன்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு நேஷனல் ஆந்தம், தேசிய கீதம் ஜனகணமன, அப்புறம் நேஷனல் சாங் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்தே மாதம், இதெல்லாம் அன்னைக்குதான் ஏத்துக்கிட்டாங்க. அது மாதிரி இந்தியாவுக்கு பிரசிடென்ட் ஃபர்ஸ்ட் முதல் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் அவர்களும் தேர்வு செய்யப்பட்டது அன்னைக்குதான், ஜனவரி 24, 1950 தான். அப்ப அந்த கடைசி கூட்டத்துல ஓகேவா மொத்தமா அதோட டைட்டில் என்ன அப்படின்னா சைனிங் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், அதாவது அரசியலமைப்பும் கையொப்பமிடுதல். ஏன்னா நமக்கு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இதுல இருந்து ஒரு 2 நாள் ஜனவரி 26, 1950 நடைமுறைக்கு வந்துருச்சு. அப்ப கடைசி அந்த இதோட டைட்டில் என்ன அப்படின்னா நமக்கு கையொப்பமிடுதல் அப்படின்றதுதான். ரொம்ப முக்கியமா முதல் கூட்டத்துல 389 பேர் நமக்கு வந்து தேர்வு பங்கேற்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ கடைசி கூட்டம் அதுல கையொப்பமிடுதல் சொல்லி சொல்றோமா? இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல எத்தனை உறுப்பினர்கள் கையெழுத்திட்டாங்க அப்படின்றத மறக்காம வீடியோ கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் அப்படி எல்லாரும் பண்ணுங்க. நெக்ஸ்ட், அடுத்த கொஸ்டின். சூஸ் தி கரெக்ட் ஆன்சர். சரியான இணையை தேர்வு செய்ய அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதலில் மறைமுக தேர்தல் முறையிலான 1892 இந்திய கவுன்சில் சட்டம் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டது. பிரிட்டிஷ் இந்தியாவின் மான்டேக் சென்சோர் சீர்திருத்தங்கள் சட்டம் மூலம் 1920 முதலாக நேரடி தேர்தல் நடைபெற்றன அப்படின்னு கேட்கிறாங்க. டைரக்ட் எலெக்ஷன் வாஸ் ஹெல்ட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இன் 1920 அண்டர் பிரிட்டிஷ் இந்தியா ஆஸ் பர் மான்டேக் சென்சோர் ரிஃபார்ம் கேட்கிறாங்க. இப்போ இந்தியாவில் இன்டைரக்ட் எலெக்ஷன் இருக்கு, டைரக்ட் எலெக்ஷன் இருக்கு. ஓகே, டைரக்ட் எலெக்ஷன்னா நம்ம லோக்சபா எலெக்ஷன், நம்ம மாநிலத்தோட சட்டப்பேரவை தேர்தல், எம்எல்ஏ எலெக்ஷன், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் எலெக்ஷன், நேரடியாகவே மக்கள் வாக்கு செலுத்துவாங்க. அதுவே இன்டைரக்ட் எலெக்ஷன் பாத்தீங்கன்னா நமக்கு இந்தியாவோட பிரசிடென்ட் குடியரசுத் தலைவர் தேர்தலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு இன்டைரக்ட் எலெக்ஷன் ஆக்சுவலா. அப்ப இந்தியாவில் முதல்ல இன்டைரக்ட் எலெக்ஷன் அப்படி கொண்டு வரப்பட்டது எந்த சட்டத்தின் மூலியமா? 1892 அப்படின்னா அது நமக்கு தப்பு. ஏன்னா 1909 ஒரு இந்தியன் கவுன்சில் ஆக்ட் வந்துச்சு. அதாவது மார்லி மின்டோ ரிஃபார்ம் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம் ஆக்சுவலா. இந்த மார்லி மின்டோ சீர்திருத்தம் அப்படின்றதான் நமக்கு முதல்ல நேரடி தேர்தல்கள் அப்படின்றது ஃபர்ஸ்ட் இந்தியாவில் கொண்டு வரப்பட்டுச்சு. அப்ப இது தப்பு. ரெண்டாவது இருக்கக்கூடிய சரி அப்படின்னா ரெண்டாவது சரிதான். மான்டேக் சென்சோர்னா நமக்கு மான்டேக் சென்சோர் இதான் 1919 வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். இந்த 1919 இந்திய அரசு சட்டத்துல தான் மான்டேக் சென்சோர் சீர்திருத்தம் அழைக்கப்பட்ட இந்த சட்டத்துல தான் ஃபர்ஸ்ட் டைரக்ட் எலெக்ஷன் இந்தியாவில் நடத்தப்படும் அறிவிச்சாங்க. அதன் அடிப்படையில நம்ம மெட்ராஸே எடுத்துக்கிட்டோம்னா 1920 வருஷம் நவம்பர் மாசம் ஃபர்ஸ்ட் டைரக்ட் எலெக்ஷன் நேரடி நடந்துச்சு ஆக்சுவலா. அப்ப இந்த ரெண்டாவது கரெக்ட். அப்ப சரியான இதுனா ஆன்சர் ஆப்ஷன் பி. 2 மட்டும் தான் நமக்கு சரியானது அப்படின்னு போட்டு போய்கிட்டே இருக்கலாம் ஆக்சுவலா. சோ இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட், who built the கிருஷ்ணேஸ்வரா டெம்பிள் ராமேஸ்வரம்? ராமேஸ்வரத்தில் கிருஷ்ணேஸ்வரர் கோயிலை கட்டியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்க இருக்கக்கூடிய ஆப்ஷன் புலிகேசி, 3ஆம் கிருஷ்ணா, 3ஆம் கோவிந்தா, அமோகவர்ஷர் கொடுத்திருக்காங்க. இதுல இந்த புலிகேசி இருக்காருல்ல, இவர் மட்டும் தான் நமக்கு சாளுக்கிய வம்சத்தை சார்ந்தவர் ஆக்சுவலா. மிச்சம் எல்லாருமே நமக்கு அதாவது 3ஆம் கிருஷ்ணா, 3ஆம் கோவிந்தா, அமோகவர்ஷர் இவங்கெல்லாம் ராஷ்டிரகூட வம்சத்தை சார்ந்தவர்கள். இந்த ராஷ்டிரகூட வம்சத்துல இருக்கக்கூடிய ஒரு அரசன் என்ன பண்றாரு? ராமேஸ்வரத்துக்கு படையெடுத்து வர்றாரு. படையெடுத்து வந்து அங்களுடைய சோழ மன்னர்கள் தோக்கடிக்கிறார் ஆக்சுவலா. தோக்கடிச்சு அதை நினைவா அங்க ராமேஸ்வரத்துல கிருஷ்ணேஸ்வரர் ஆலயம்ன்றதை கட்டுறாரு. கிருஷ்ணேஸ்வரர் ஆலயமா? அரசன் பேரு கிருஷ்ணன் அப்படின்னு ஞாபகம். அப்ப 3ஆம் கிருஷ்ணா அப்படின்றதான் நமக்கு ஆன்சர். அது மாதிரி இங்க அமோக வருஷம் ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ராஷ்டிரகூட வம்சத்துல
கிரேட்டஸ்ட் ரூலர், அதாவது சிறந்த ஆட்சியாளர் யார் அப்படின்னா இந்த அமோகவர்ஷர் அவர்கள் தான். ஓகே, எத்தனை வருஷம்? கிட்டத்தட்ட 64 வருஷம் இந்த அமோகவர்ஷர் ரூல் பண்ணியிருப்பாரு. அதுபோக ராஷ்டிரகூடர்களின் தலைநகரம்னா மானியகதா அப்படின்னு ஒரு பிளேஸ் சொல்லுவாங்க ஆக்சுவலா. இந்த மானியகதான்ற ராஷ்டிரகூடர்களின் தலைநகரத்தை உருவாக்குனவரும் இந்த அமோகவர்ஷர் அவர்கள் தான். இப்ப இந்த அமோகவர்ஷர் என்ன பண்றாரு? இலக்கியம், லிட்ரேச்சர் ஒன்று எழுதுறாரு. அந்த இலக்கியத்தின் பெயர் என்ன அப்படின்றது மறக்காம உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஓகே, இல்லாட்டி தெரிஞ்சு கண்டுபிடிச்சு வீடியோ கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் அப்டேட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடியவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மாதிரி வீடியோக்கு லைக் போடாதவங்க போட்டு விட்டு பாருங்க, ஷேர் பண்ணிட்டும் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். குருநானக் நாமினேட்டட் இஸ் விசிபிள் டேஷ் டு சக்சீட் ஹிம் அஸ் இஸ் குரு. குருநானக் டேஷ் என்ற தனது சீடரை தனக்கு பின்னரான குருவாக நியமித்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லைன்னா குரு கோவிந்த் சிங், பாய் மர்தானா, குரு அர்ஜுன் தேவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப குருநானக் அவர்களை நிறைய பேர் தெரிஞ்சுக்கலாம், தெரியாம கூட இருக்கலாம். குருநானக் யாருன்னா இந்தியாவில் நிறைய மதங்கள் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு மதம் சீக்கிய மதம், சீக்கிசம். இந்த சீக்கிய மதத்தை உருவாக்கின குரு தான் நமக்கு குருநானக் அவர்கள். இப்ப இந்த குருநானக் அவர்கள் தான் சீக்கிய மதத்தோட முதல் குரு, கரெக்டா? அப்ப ரெண்டாவதா வந்தவர் யாரு? அதாவது இவர் யாரை தனக்கு அடுத்து சக்சஸரா நியமித்தார் அப்படின்றதா கொஸ்டின். இப்ப சீக்கிய மதத்தை நம்ம எடுத்து படிச்சோம்னா குரு அங்கத் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இங்க குரு அங்கத் தான் சீக்கிய மதத்தோட இரண்டாவது குரு அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அப்ப குரு அங்கத் அவர்களுக்கு ஒரிஜினல் பேர் என்னன்னா லேனா அப்படிதான் அவருடைய இயற்பெயர் ஆக்சுவலா. அப்ப குரு லேனா அப்படின்றவர் தான் குரு அங்கத்தா இரண்டாவது சீக்கிய மத குருவாக நமக்கு குருநானக் அவர்களால் நியமிக்கப்பட்டார். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின். which are the following முகல் கிங் நேம் த மீனிங் ஃபார்ச்சுனேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழ்கண்ட எந்த முகலாய மன்னரின் பெயருக்கு அதிர்ஷ்டசாலி என பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இப்ப நம்ம முகலாயர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அவங்களோட காலகட்டம் 1526 இருந்து 1808 வரைக்கும் முகலாய மன்னர்கள். ஆனா நமக்கு 1526 இருந்து 1707 வரைக்கும் படிச்சா போதும். ஏன்னா இந்த நேரத்தில் நமக்கு பாபர், அவர் பையன் ஹுமாயூன், அவர் பையன் அக்பர், அவர் பையன் ஜஹாங்கீர், அவர் பையன் ஷாஜகான், அவர் பையன் அவுரங்கசீப்னு ஒரு 6 முகலாய மன்னர்கள் வந்திருப்பாங்க. இவங்களோட காலகட்டம் ரொம்ப முக்கியமானது. இவங்க காலத்துல முகலாயர்கள் மிக பயங்கர ஒரு வளர்ச்சி அப்படி அடைஞ்சாங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய முகலாய மன்னர்கள் காலத்துல இருந்து முகலாயர்கள் கொஞ்சம் கொஞ்சமா டிக்ளைன், அழிய தொடங்கிட்டாங்க ஆக்சுவலா. அதனால நமக்கு பெருசா சிலபஸ் தேவை கிடையாது. இப்போ இங்க இருக்கக்கூடிய ஹுமாயூன், அக்பர், பாபர், ஷாஜகான் அப்படின்றதுல ஷாஜகான் அப்படின்னு பேர் எடுத்துக்கிட்டு வச்சுக்கோங்களேன். நமக்கு ஷா அப்படின்னா நமக்கு கிங்னு அர்த்தம், ஜஹான் அப்படின்னா வேர்ல்டு உலகம்னு அர்த்தம். அப்ப ஷாஜகான்னா உலகின் அரசன் அப்படின்றது பொருள், சரியா? அது மாதிரி இப்ப ஜஹாங்கீர் அவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா ஜஹான்னா உலகம், ஓகே. கிர் அப்படின்னா ஜெய்ஸ்டார், வென்றுட்டார் அர்த்தம். அப்போ உலகை வென்றவர் அர்த்தம். ஈவன் இப்ப நமக்கு ஜஹாங்கீருக்கு மனைவி ஒருத்தங்க இருப்பாங்க, நூர் ஜஹான் அப்படின்னு இருப்பாங்க. நூர் அப்படின்னா நமக்கு லைட்னு அர்த்தம், ஜஹான்னா உலகம்னு அர்த்தம். அப்ப லைட் ஆஃப் தி வேர்ல்ட், உலகின் ஒளி அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒவ்வொரு பெயர்களுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கு. உங்களோட பெயருக்கு ஒரு மீனிங் இருக்கும். உங்க பேருக்கு மீனிங் என்னன்னு சொல்லி தெரிஞ்சது அப்படின்னா வீடியோ கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் அப்டேட் பண்ணுங்க மறக்காம. அது மாதிரி இப்போ ஃபார்ச்சுனேட், அதிர்ஷ்டசாலி. இவர் பேரு அதிர்ஷ்டசாலின்ற ஒரு பொருள் இருக்கு. ஆனா இவர் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமே இருந்திருக்காது. சாகும்போது கூட நூலக படிக்கட்டுல வலிக்கு விழுந்து இறந்திருப்பார் 1556ல. அவர் தான் நம்மளோட பாபரின் மூத்த மகனாகிய ஹுமாயூன் அவர்கள். பாபருக்கு அடுத்து ஆட்சிக்கு வந்த ஹுமாயூன் அவர்கள் நமக்கு ஆன்சர். அப்ப இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின். which act allowed the Indians into the law making process? எந்த சட்டத்தின் மூலம் இந்தியர்கள் சட்டத்தை உருவாக்கும் செயல்பாடுகளில் அனுமதிக்கப்பட்டனர்? இப்ப இந்தியாவுக்கு எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவில் கூடிய சட்டங்கள் அப்படின்னு பிரிட்டிஷ் பீப்புள்ஸ் தான் உருவாக்குறாங்க. பிற்காலத்தில் ஒரு சட்டத்தின் மூலமா இந்தியர்களும் பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலா. ஆக இந்த சட்டத்தை நம்ம ரொம்ப முக்கியமா ஒரு வார்த்தையை முக்கியம் என்னாச்சுன்னா டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். டீசென்ட்ரலைசேஷன் அதிகாரங்கள் ஃபுல்லா இப்ப இந்தியா இருக்குன்னா இந்தியாவோட ஒட்டுமொத்த அதிகாரங்களும் உருவாக்கப்பட்டது ஃபர்ஸ்ட். இப்ப இந்தியாவில மெட்ராஸ் இருக்கு, பம்பாய் இருக்கு, பெங்கால் இருக்கு, 3 மாகாணங்கள் இருக்கு. இந்த மாகாணம் இப்ப மெட்ராஸ்க்கு வேணுமா மெட்ராஸ் திணை சட்டங்கள், பம்பாய்க்கு திணை சட்டங்கள், பெங்கால் திணை சட்டங்கள், இந்த மாதிரி டீசென்ட்ரலைஸ் அப்படிது இந்த சட்டத்தில் தான் வருது. அது போக போர்ட்போலியோ சிஸ்டம், ஓகே, அதுவும் ரொம்ப முக்கியமானது. போர்ட்போலியோ அப்படின்னா ஒரு அரசாங்கத்துக்கு கீழே இருக்கக்கூடிய நம்ம இலாக்காக்கள் அப்படின்னு சொல்லலாம். இலாக்காக்கள் அப்படின்னா நமக்கு முக்கியமானதா இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டுல பள்ளி கல்வித்துறை அப்படி இருக்கு, பால்வளத்துறை அப்படி இருக்கு, கால்நடைத்துறை, இந்த மாதிரி நிறைய துறைகள் இருக்குல்ல. இதான் நம்ம இலாக்காக்கள் சொல்லி சொல்றோம், இங்கிலீஷ்ல போர்ட்போலியோ சொல்லி சொல்றோம். இப்ப இருக்கக்கூடிய இலாக்காக்களும் இந்த சட்டம் தான் உருவாக்கப்பட்டுச்சு பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல. அந்த சட்டம் தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரும். அந்த சட்டம் தான் ஆன்சர் ஆப்ஷன் சி கூடிய இந்திய கவுன்சில் சட்டம் 1861 அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. சரியா? இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா, இந்த சட்டம் வரும் பொழுது இந்தியாவோட வைஸ்ராயா, அரச பிரதிநிதியா யார் இருந்தா? மறக்காம வீடியோ கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் அப்டேட் பண்ணுங்க, சரியா? அது மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த இந்தியர் அனுமதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி சொன்னா ஃபர்ஸ்ட் லா மெம்பர் யாரு, அதாவது இந்தியர் ஃபர்ஸ்ட் இந்திய லா மெம்பர் யாரு அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் அப்டேட் பண்ணுங்க. நெக்ஸ்ட், how many percent of total seats were reserved for women including the SC and STs in municipal council? பட்டியலினத்தோர் மற்றும் பழங்குடியின பெண்கள் உள்ளிட்ட மொத்த இடங்களில் எத்தனை சதவீதம் பெண்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா நமக்கு முனிசிபல் அப்படின்னு வந்துட்டாலும் நமக்கு அது லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் பஞ்சாயத்து இருக்கு, அப்புறம் முனிசிபாலிட்டி, ஓகே, நகராட்சிகள் இருக்கு.
பஞ்சாயத்துலாம் நமக்கு 73% முனிசிபாலிட்டி நமக்கு 74% 1992 தான் ரெண்டுமே. இந்த 74% மூலியமா தெளிவா நமக்கு சொல்லியிருக்காங்க. விமென்ஸ் எடுத்துக்கிட்டா, பெண்கள் எடுத்துக்கிட்டா அப்படின்னா உங்களுக்கு 33% இடஒதுக்கீடு அப்படின்றது வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நகராட்சிகள்ல மற்றும் பஞ்சாயத்துகள்ல 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு வழங்கப்படுது. ஒண்ணு. ரெண்டாவது, இப்போ ஈவன் நமக்கு இந்தியாவோட 106 சதவீதம் 106th அமெண்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா 33%. இதுல லோக்சபா எலெக்ஷன்ல நம்மளோட மக்களவை தேர்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய லோக்சபா எலெக்ஷன்ல, அப்புறம் மாநிலத்தினுடைய சட்டப்பேரவை தேர்தல் சொல்லக்கூடிய எம்எல்ஏ எலெக்ஷன் இருக்குல்ல, இதுல 33% கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னது 106%. இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. ஈவன் இப்போ நமக்கு 74% படி 33% நகராட்சிகளை கொடுக்குறாங்க. ஆனா இப்போ நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா 50% கொடுக்குறோம். பெண்களுக்கு, ஆண்களுக்கு 50, பெண்களுக்கு 50, நம்ம சராசரி 50% கொடுக்குறோம். இது ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்டது. இது மாதிரி பீகார் எடுத்துக்கிட்டோம்னா 50%. இந்த மாதிரி ஒரு சில மாநிலங்களுக்கு இடையே வேறுபாடுகளும் இருக்குது. ஆனா நம்ம கான்ஸ்டியூஷன்ல சட்டத்திருத்தத்தின்படி 33%. இது கொஸ்டின். ஆன்சர் ஆப்ஷன் சி 33% தான். நெக்ஸ்ட், சூஸ் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். சரியான கூற்றுகளை தேர்வு செய்ய அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் 126 அப்படின்றது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் இன் இந்தியா. ஆர்டிகல் 214 அப்படின்றது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் தி ஹை கோர்ட் இன் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஆர்டிகல் 126 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது இந்தியாவுக்கு ஒரு தலைமை, இந்திய உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தலைமை நீதிபதி இருப்பாங்க. அவங்க அந்த இடத்துல இல்லாத போது அவங்களுக்கு மேல வேற ஒருத்தவங்க செயல்படுவாங்க. அதுதான் நம்ம ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லி சொல்றோம். அவங்கள பத்தி பேசக்கூடிய ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 126ன்றது. அப்ப இங்க கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? இது தப்பு. ஏன்னா ஆர்டிகல் 124 அப்படிதான் இந்தியாவுல ஒரு உச்ச நீதிமன்றம் உருவாக்குறது சொல்லக்கூடியது. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பா இருக்கு. இப்ப 124 சுப்ரீம் கோர்ட்டா, இது அப்படியே இந்த 1ஐயும் 2ஐயும் மட்டும் மாத்தி போட்டா 214. சரியா? அப்ப இதான் ஷார்ட்கட். அப்ப ஆர்டிகல் 214 இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலத்தின் உயர் நீதிமன்றங்கள், ஓகே, ஹை கோர்ட்ஸ். இந்தியாவுல எத்தனை ஹை கோர்ட்ஸ் இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் அப்டேட் பண்ணுங்க. சரியா? இப்ப மெட்ராஸ்ல ஒண்ணு இருக்கு, அது மாதிரி எத்தனை இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் அப்டேட் பண்ணுங்க. சரியா? சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் சரியானது எது? ஆன்சர் 2 மட்டும் தான் சரி. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி 2 ஒன்லி அப்படி போட்டு போய்கிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட், அடுத்த கொஸ்டின். What is the population density of Tamil Nadu based on 2011 census? அவங்களே சொல்லிட்டாங்க 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தமிழகத்தின் மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளவுன்னு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாப்புலேஷன் டென்சிட்டி என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். பாப்புலேஷன் டென்சிட்டினா ஒரு பகுதியில கூடிய ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர்ல, ஒரு சதுர கிலோமீட்டர்ல எவ்வளவு மக்கள் வாழ்றாங்க, இதுதான் பாப்புலேஷன் டென்சிட்டி. இப்ப 2011 சென்சஸ் அடிப்படையில இந்தியாவில் கூடிய மாநிலங்களிலேயே ஹையஸ்ட் பாப்புலேஷன் டென்சிட்டி கூட மாநிலம் எதுனா பீகார். சரியா? 2011 சென்சஸ் அடிப்படையில. அது மாதிரி லோயஸ்ட், அதாவது இருக்கையிலே கம்மியான மக்கள் தொகை கொண்ட, மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் எதுனா அருணாச்சல் பிரதேஷ். சரியா? இப்ப நம்ம கொஸ்டின் என்ன? தமிழ்நாட்டோட மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்களா? தமிழ்நாட்டுல சராசரியா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 555 பேர் இருக்கிறாங்க ஆக்சுவலா. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டின்றதா நமக்கு வந்து ஆன்சர் ஆக்சுவலா. சோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தான். அப்ப இந்த மாதிரியே மக்கள் தொகை கணக்கெடுப்பு மாதிரியே பெர் கேபிட்டா இன்கம் இருக்கு, செக்ஸ் ரேஷியோ பாலின விகிதம் இருக்கு, அது மாதிரி இறப்பு விகிதம், ஓகே, நமக்கு டெத் ரேட் அப்படி இருக்கு, பர்த் ரேட் பிறப்பு விகிதம், இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுவும் நம்ம கொஸ்டின்ஸா கேட்கப்படலாம். நெக்ஸ்ட், ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட்லாம் பக்கா டீடைல்டு கிளாஸஸோட டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, பேங்கிங், எஸ்ஐ எக்ஸாம் போடுற தேர்வுகளுக்கு நம்ம வந்த கோச்சிங் சம்பந்தம் போயிட்டு இருக்கு. வாரம் திங்கக்கிழமை கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். என்னோட கிளாஸே நீங்க அட்டன் பண்ணணும், இல்ல இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் கிளாஸஸ் நீங்க அட்டன் பண்ணணும்னா ஆன்லைன்ல சேர்றதுக்கு 7305092269 அந்த நம்பருக்கும், ஆஃப்லைன்ல சேர்றதுக்கு 7305092214 இந்த நம்பருக்கும் கால் பண்ணி நீங்க தாராளமா டீடைல்ஸ் தெரிஞ்சு சேர்ந்துக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின். A national religion called Din Illahi was promulgated by. தின் இல்லாஹி என்று அழைக்கப்பட்ட ஒரு தேசிய சமயம் எவரால் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா, இப்ப இந்தியாவில் நிறைய மதம் இருக்கு. இந்து இருக்காங்க, முஸ்லீம் இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, பார்சி இருக்காங்க, சொராஸ்ட்ரியன்ஸ் இருக்கு, ஜெயினிசம் இருக்கு, புத்திசம், இந்த மாதிரி நிறைய மதங்கள் அப்படி இந்தியாவில் இருக்குது. நிறைய மக்கள் அதை ஃபாலோ பண்றாங்க. அப்ப இந்த மதங்கள்லாம் என்ன சொல்லுது அப்படின்றத ஒரு மன்னர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. அப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இங்க இருந்து எல்லா மதங்களையுமே படிக்க ஆரம்பிக்கிறார். படிச்சது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மதத்துல கூடிய மத குருக்களையும் பத்தி, அந்த மதங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறார் ஆக்சுவலா. அப்ப எல்லா மதங்களையும் சொல்லிருக்கக்கூடிய ஒரு காமனா விஷயம் என்னன்னா, கடவுள் ஒருவர் அப்படின்னு சொல்லுது. இப்ப நமக்கு வந்து நம்மளோட தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர், தமிழ்நாடு பேர் வச்சு பேர் அண்ணா அவர்கள் கூட சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஒன்றே குலம் ஒருவதே தேவன் சொல்லி சொன்னார்ல, அந்த விஷயத்த முன்னாடியே சொல்லியிருக்காரு. எல்லா மதங்களும் கடவுள் ஒருவர் தான் சொல்லி சொல்லுது. அதுபோக எல்லா மதங்களுமே மக்களுக்கு அன்பை செலுத்தணும் அப்படிதான் அடிப்படையா சொல்லுதுன்னு சொல்றாரு. அப்ப எல்லா மதங்களையும் தெரிஞ்சு ஒவ்வொரு மதத்துல கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குல்ல, அதை எல்லாத்தையும் எடுத்து ஒன்னா சேர்ந்து ஒரு மதத்தை உருவாக்குறார்.